வணக்கம் நண்பர்களே, கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம கார்த்தி ரேவதியை ஒன்று சேர்க்கிறாங்க. நம்ம ராஜ சேதுபதி கார்த்தி ரேவதி திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல தான் நம்ம ராஜ சேதுபதியை உசு பேத்ததுக்கு நம்ம சாமுண்டேஸ்வரி நினைக்கிறாங்க, இவனுக்கு நெத்தி அடி கொடுக்கணும். எங்க அம்மா இவரால தானே இறந்தாங்க. இவருக்கு கண்ணு முன்னே இவரோட பேரை மனைவியோட சேர முடியாம மனைவிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த வேதனையை இவன் அனுபவிக்கணும். அதுக்கு முதல்ல இந்த லெட்டரை கல்யாண லெட்டரை கொடுக்கணும். ரேவதிக்கும் மருதுக்கும் இருக்க இன்விடேஷனை கொண்டு கொடுத்து அவனை உசு பேத்த போனோம் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி மனசுக்குள்ள திட்டம் போட்டுக்கிட்டு நம்ம ராஜ சேதுபதியை நேருக்கு நேர் சந்திக்க கிளம்புறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா வீரநடையோட நம்ம ராஜ சேதுபதியோட வீட்டுல என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்பதான் நம்ம ராஜ சேதுபதி வா மருமகளே அப்படின்னு அந்த இடத்துல கூப்பிடாங்க. ஆனா இந்த பாருங்க, மருமகனி உரிமை கொண்டாட நான் வரல, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்க கட்டாயம் வரணும். உங்க பேரனை விட்டுக்கிட்டு என் மகா வேற ஒரு ஒருத்தன் கெட்டக்கூடிய தாலியை சுமக்க போறால, அந்த வேதனையை நீங்க அனுபவிக்கண்டாமா, அதுக்காக தான் இந்த இன்விடேஷனை தந்துட்டு போலான்னு வந்தேன். கட்டாயம் இந்த திருமணத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா இந்த பாருங்க, நீங்க பஞ்சாயத்து கூட்டத்துல என்னென்னமோ சொன்னீங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கட்டா என் உயிரை மாச்சிக்கிடுவேன் இந்த கோவில் முன்னாடி சொன்னீங்களா, நானும் ஆவலோட இருக்கேன். நீங்க கோவில் முன்னாடி உயிரை மாய்க்க தான் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லுனாரோ. அத்தை, தாத்தாவை பற்றி ஏதாவது சொன்னீங்களா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். நீங்கள் இன்விடேஷனை கொடுத்தீங்களா, போயிட்டே இருங்க. இப்போவும் சொல்கிறேன், உங்கள் பொண்ணு கழுத்தில் நான் தான் தாலி கட்ட போகிறேன், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, அதையும் நான் பார்க்க போகிறேன்டா. உன்னை எப்படி விரட்டி அடிக்க போகிறேன், என் பொண்ணு வாழ்க்கையிலேருந்து முழுசாக உன்னை நான் அறுத்து விட போகிறேன். இது எல்லாம் நடக்க தான் போகுது, நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே நம்ம சவால் விடுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படின்னே சொல்லலாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி என் வாழ்க்கையில் கார்த்தியை தான் நான் கல்யாணம் பண்ணணும், இந்த மருத்துவ பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் எப்படியாவது நம்ம ஊரை நம்ப வச்சிட்டோம், சாமி கண்ணில் ரத்தம் வருது, இதுக்கெல்லாம் காரணம் இந்த ராஜ சேதுபதி குடும்பம் தான். ராஜ சேதுபதியும் நேரடியாக இந்த கும்பாபிஷேகம் நடக்காட்ட நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் இந்த கும்பாபிஷேகத்தை ராஜ சேதுபதி நடத்தி வச்சிருவானா சித்தப்பா அப்படின்னு சிவதாண்டி கேட்டுட்டு, எப்படியும் நடத்தக்கூடாது, அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணணும், நம்ம இருக்கிற வரை இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது, போன தடவை இப்படி தான் கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அந்த அபிராமி ராஜ சேதுபதியோட பொண்ணுக்கு உயிரை பறித்தோம். இந்த தடவை நம்ம பறிக்க போகிறது ராஜ சேதுபதியோட உயிராக தான் இருக்கும். அவன் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அவனுக்கு உயிர் இருக்கக்கூடாது, நடக்கலைனாலும் அவன் கண்டிப்பாக கோயில் முன்னாடி உயிரை மாச்சிக்கிடுவான், அது நமக்கு தெரியும். இதில் எது நடந்தாலும் சந்தோஷம் தான் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தியை பிடிச்சி, இந்த பாரு, என் பேத்தி ரேவதியை நான் பார்க்கணும், ரேவதியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நான் உன் கல்யாணத்தை பார்க்கல, ஆனால் இப்போ முறைப்படி உங்கள் 2 பேர்த்துக்கும் நானே என் கையால் தாலி எடுத்து கொடுத்து நீ அவள் கழுத்தில் கெட்டணும் பேரா, அது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் தாத்தா, நீங்கள் கவலைப்படாதுங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜ சேதுபதி கிட்ட நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி கால் பண்ணுறாங்க, உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல நேரம், சரி என்ன ரேவதி என்ன பேசணும், நேரில் தான் பேசணும் அப்படின்னு நம்ம ரேவதி சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியை சந்திக்கிறாங்க. இந்த பாருங்க, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது, உங்களுக்கு மேலே எனக்கு காதல் இருக்குது அப்படின்னு சொல்கிற நேரம், இதை சொல்லதுக்கு இவ்வளோ காலம் ஆச்சா ரேவதி, உன் வாயிலிருந்து இந்த வார்த்தையை இந்தியே நான் எதிர்பார்த்தேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு எல்லாம் கனவு கண்டணும், அந்த வாழ்க்கையை கூடிய சீக்கிரம் நான் வாழ போகிறேன், உன் கழுத்தில் நான் தாலி கட்ட போகிறேன், அந்த மருது இதெல்லாம் நிற்கவே முடியாது, அந்த அளவுக்கு நான் கொண்டு போவேன், நம்ம 2 பேர்த்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை எல்லாம் விட்டுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரேவதி நம்ம கார்த்தியை கெட்டி பிடிச்சிட்டு, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொன்ன நேரம், சரி அப்படி நம்ம ரேவதி அப்படியே சொல்கிறாங்க, கண்டிப்பாக
நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி ஆறுதல் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இந்த எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு போனால் அம்மா எனக்கு மருதுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும், சீக்கிரம் எங்கள் 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்துடணும் அப்படி இப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்க. எனக்கு அதிலெல்லாம் சுத்தமாக விருப்பம் இல்லை. எனக்கு அவரை பார்த்தாலே எனக்கு கோபம் தான் வருது. நீ பொறுத்துக்க, கண்டிப்பாக வந்து மருதுக்கு நான் வைக்கிறேன் ஆப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்தி வந்து சொல்லுறாங்க. இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரா எப்படியாவது வந்து அந்த ராஜசேதுபதியால் தான் நம்ம அம்மா வந்து உயிரை மாச்சாங்க. கண்டிப்பாக அவன் வந்து அந்த கோயில் முன்னாடியே வந்து தூக்கில் தொங்கி சாகணும் அப்படின்னா வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை அவன் நடத்தக்கூடாது. அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணணும். கோவில் கும்பாபிஷேகம் அவன் நடத்தாமல் அவனுக்கு ஒரு செக்கை வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம ராஜசேதுபதிக்கு என்ன ஆப்பு, அவருக்கு பேரனே வந்து நம்ம ரேவதி கல்யாண காலத்தில் தாலி கட்ட முடியாது. 2 குடும்பத்தை அவன் எப்போ ஒன்று சேர்த்து அவனுக்கு வந்து கும்பாபிஷேகத்தை நடத்துவான். இதெல்லாம் நடக்க போகிறது இல்லைக்கா, நீ வந்து தைரியமாக இரு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு, எப்படியோ நான் தான் வந்து சித்தப்பா எங்கள் மாமா முத்துவேலுக்கிட்டையும் என் கணவர் சிவனாண்டிட்டையும் சொல்லி அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் டிரைவர் பையன் அப்படின்னு வந்து வச்சதே நான் தானே. அந்த சாமிக்கு எப்படி வந்து வச்சு ஊரை நம்ப வைக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியுங்க்கா அப்படின்னு ஊரை ஏமாற்ற தெரிஞ்ச எனக்கு வந்து எப்படி உங்களுக்கு டிமிகி கொடுத்து ரேவதிக்கு மருத கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து தெரியாமலாம் இருக்குது அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே நல்லதாக தான் இருக்கும், இனி உள்ள பொழுது நம்மளுக்கான பொழுதுக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரகலா வந்து சொல்லிக்கிட்டு, நீ பாரு இந்த ராஜசேதுபதி இதுவரைக்கும் எங்கே போனானே தெரியாமல் இருந்து இப்போ திடுதிபுடி வந்து நிற்கானா, நம்மக்கிட்ட அவமானப்பட போகிறான். நம்ம அம்மா அசாவுக்கு காரணமான அந்த ராஜசேதுபதியை வந்து எப்படி சாக போகிறான்னு மட்டும் பாரு, நம்ம வந்து வேடிக்கை பார்ப்போங்க அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜசேதுபதி தாத்தாவை நேரில் ரேவதி சந்திக்கிறாங்க. அப்போ தான் நான் எங்கள் எம்டி கார்த்தியை லவ் பண்ணுறேன், அப்போ கார்த்தி எங்கே அப்படின்னு சொன்னாரோ, நம்ம ரேவதியை நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் மருதுவை கல்யாணம் பண்ணணும்னு அம்மா சொல்கிறாங்க, பிடிவாரமாக இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இன்னொரு எங்கள் தாத்தாவோட பேரன் அப்படின்னு வந்து உங்கள் பேரனை தான் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என் பேரே உண்மையாட்டே அவர் இல்லைம்மா, நீ சொல்ல மாதிரி அந்த எம்டி கார்த்தி தான் என்னோட பேரன், உங்கள் அம்மாவோட பித்தலாட்டத்தில் தான் அது ஒன்று அப்படின்னு சொல்ல நேரம், அப்படியா உனக்கும் அவருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு வந்து உண்மை தெரியுது, இருந்தாலும் நான் கண்குளிர உங்கள் கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம ராஜசேதுபதி தாலியை எடுத்து கொடுத்து நம்ம கார்த்தியை ரேவதி கழுத்தில் வந்து கெட்ட வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கொந்தளிக்கிறாங்க. இந்த ராஜசேதுபதி வந்து ரேவதியை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான், கார்த்தியை கல்யாணம் பண்ண வச்சுட்டான். ஆனால் சரி, இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை எக்காரணம் கொண்டோ நடத்த விடக்கூடாது, கண்டிப்பாக வந்து அவன் தூக்கில் தொங்கணும், அவன் கொடுத்த வாக்கை ஜெயிக்க முடியாமல் அவன் தலை குனிஞ்சு நிற்கணும், அதை பார்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து கங்கணம் கட்டுறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க.